Hello everyone, Selenium Java beginners tutorial பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு day 20. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து how to double click an element. Selenium Java beginners tutorial இதுதான் லாஸ்ட் வீடியோ. அப்கமிங் வீடியோஸ்ல இருந்து அட்வான்ஸ் டாபிக்ஸ் பார்க்கலாம். அட்வான்ஸ்டுங்கிறப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும் நல்லா நினைக்காதீங்க. சிம்பிளா தான் இருக்கும். எந்த ஒரு டாபிக்கும் நமக்கு ஃபெமிலியர் ஆகுற வரைக்கும் தான் கஷ்டம். ஃபெமிலியர் ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக எடுத்திருக்கிற அப்ளிகேஷன் வந்து QA-practice. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த பட்டனை தான் கிளிக் பண்ண போகிறோம். இந்த பட்டன் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது கீழே ஒரு இன்ஃபோ வரும். இருங்க நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணால் கீழே ஒரு இன்ஃபோ வரும். ஓகே, நம்ம டபுள் கிளிக் பண்ணி இந்த இன்ஃபோவை வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். நான் Chrome browser யூஸ் பண்ணுறதுனால Chrome driver கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். தென் driver.get யூஸ் பண்ணி அந்த URL லோட் பண்ணுறேன். தென் அந்த பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டன் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த பட்டனுக்கு வந்து ஐடி இருக்கு. ஸோ டபுள் கிளிக் பட்டனுங்கிறது அதோட ஐடி. அந்த ஐடி யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டபுள் கிளிக் பெர்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து காமனாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. மவுஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் கிளாஸ் தான் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ இதுலையும் டபுள் கிளிக்குங்கிறது ஒரு மவுஸ் ஆப்ரேஷன். ஸோ ஆக்ஷன்ஸ் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆக்ஷன்ஸ் எஸ் வரும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் ஓப்பன் QA செலினியம் இன்ட்ராக்ஷன். இதில் ஆக்ஷன் ஈக்குவல் டு நியூ ஆக்ஷன்ஸ். இதில் வெப் டிரைவர் வந்து ஆர்குமெண்டாக கேட்கும். ஸோ டிரைவரை வந்து ஆர்குமெண்டாக பாஸ் பண்ணுறோம். அதாவது இந்த டிரைவரை வந்து இங்கே ஆர்குமெண்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். தென் இந்த ஆக்ஷன்ல இருந்து ஆக்ஷன் டாட் டபுள் கிளிக்னே மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் நேமே டபுள் கிளிக் தான். நம்ம ஒரு எலிமெண்ட்டுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வெப் எலிமெண்ட்டை ஆர்குமெண்டாக கேட்குற மெத்தடை தான் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து இந்த பட்டன் எலிமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிட்டு தென் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் கொடுக்கணும். பெர்ஃபார்ம் கொடுக்கலன்னா டபுள் கிளிக் பெர்ஃபார்ம் ஆகாது. ஸோ பெர்ஃபார்ம் நம்ம பண்ணிட்டோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, டபுள் கிளிக் பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்ஃபோ மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இன்ஃபோவும் எப்படி கெட் பண்றதுன்னு பார்க்கலாம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த இன்ஃபோவுக்கு வந்து ஐடி இருக்கான்னு பார்க்கணும். ஐடி இருக்கு. ஸோ இந்த ஐடி யூஸ் பண்ணி நம்ம இந்த இன்ஃபோவோட இந்த மெசேஜ் தான் நம்ம கெட் பண்ண போகிறோம். இந்த மெசேஜ் பாருங்க, டபுள் கோட்ஸ்குள்ளேயும் இல்லை, எந்த ஒரு அட்ரிபியூட் ரிலேட்டடும் இல்லை. இப்படி இருந்தால் அது ஒரு டெக்ஸ்ட். ஸோ அதை எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் ஐடி. ஐடி இருக்கு. டபுள் கோட்ஸ்குள்ள அந்த வேல்யூவை கொடுத்துட்டோம். தென் ஃபைண்ட் எலிமெண்டோட டேட்டா டைப் வந்து வெப் எலிமெண்ட். வெப் எலிமெண்ட்ல அதை ஸ்டோர் பண்ணலாம். வெப் எலிமெண்ட் இன்ஃபோன்னு கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த எலிமெண்ட்ல இருந்து அதோட டெக்ஸ்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கு இன்ஃபோ டாட் கெட் டெக்ஸ்ட். கெட் டெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் வந்து அந்த எலிமெண்ட்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும். இப்போ கெட் டெக்ஸ்ட்டை ஹோவர் பண்ணீங்கன்னா அதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்ல வந்து இதை ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணணும், இதை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணணும்னா sysout SYSO கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க. sysoutன்னு இருக்கும். அது கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள info messagesன்னு கொடுத்துட்டு பிளஸ் வேரியபிளை வந்து கொடுக்க போறோம். இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஸ்டாட்டிக் டெஸ்ட், அதாவது நம்ம கொடுக்கறது அப்படியே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். ஒரு வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணணும், அதாவது அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும்னா டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்க கூடாது. அதை வந்து ஜஸ்ட் அதை அப்படியே கொடுத்துடணும்.
மேபி நீங்க டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபோ மெசேஜ்ங்கிறது அப்படியே ஸ்டாட்டிக்கா பிரிண்ட் ஆயிரும். அதுல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகாது. ஸோ வேரியபிளுக்கு டபுள் கோட்ஸ் கொடுக்க கூடாது. நீங்க ஸ்டாட்டிக் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். இப்போ இதை ரன் பண்ணலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ பாருங்க, கன்சோல்ல அந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு.